அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 4:9. யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். தன் சகோதரரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாக இருந்தான். இங்கே உங்களுக்கு யாபேஸுடைய சம்பவம் எல்லாமே தெரியும். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி தான் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். ஆனால் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். கர்த்தர் அவன் சகோதரரை பார்க்கிலும் அவனை கனம் பெற்றவனாய் உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கு எனக்கு ஒரு கனம் இல்லை, ஒரு மரியாதை இல்லை, யாருமே என்னை மதிக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் என்னை யாரும் மதிக்கிறதில்லை நீங்கள் நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை இன்றைக்கு ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் நம்மை கனம் பண்ண வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 1 நாளாகமம் 16:27 பார்க்கிறோம், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. நம்ம அவர் சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய கனம் நமக்கு கிடைக்கும். we have to sit in the presence of God. இப்போ ஆல்ரெடி அவர் நமக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கிறார், கனத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார், எல்லாமே இருக்குது. அப்போ எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உட்காரும்போது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அந்த கனம் நமக்கு சேரும். 2வது சங்கீதம் 91:11 பார்க்கிறோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்போ ஆண்டவர் நம்மை கனப்படுத்தணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம என்ன ஆசைப்படுறோம்? நிறைய மனுஷங்கக்கிட்ட பேசுகிறது தான் நம்ம ஆசைப்படுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது தான் ரொம்ப ஆசைப்படுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரம் ஃபோனில் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கல்ல, ஆனால் ஆண்டவர்கிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். எல்லா சூழ்நிலை, என்ன நன்மையான சூழ்நிலைகள் ஆனாலும் தீமையான சூழ்நிலைகள் ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அப்படியே ஆண்டவரோடு பேசுங்க, நிச்சயமாய் அவர் உங்களை கனம் பண்ணுவார். 3வது ஒரு காரியம், யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்போ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் கனம் பண்ணுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை நிறைய யோசிக்கலாம், என்னை யாரும் மதிக்கிறது இல்லையே, என் குடும்பத்தில் எனக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை, மற்றவங்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, நான் படிக்கலை, அதனால என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைங்க என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா எனக்கு வயசாயிருச்சு, என் பிள்ளைங்க மதிக்கிறது இல்லை, இப்படிலாம் நீங்கள் வேதனைப்படுறீங்களா? நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு சின்ன ஊழியம் செஞ்சு பாருங்களேன். உங்களால் முடிஞ்ச ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். 1 சாமுவேல் 2:30, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். எப்படி ஆண்டவரை கனம் பண்ணலாம்? ஆண்டவருடைய சமூகத்தில் மணிக்கணக்காக நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்கணும், அவர் கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். அடுத்தது நீதிமொழிகள் 13:18, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கடிந்து கொள்றதல் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது சொல்லிட்டா உடனே எவ்வளோ பயங்கரமான கோவம். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் கூட, சின்ன பிள்ளைகள் கூட நீங்கள் கடிந்து கொண்டு பாருங்களேன், உடனே கோபத்தில் பயங்கரமாக கத்துவாங்க. ஆனால் அந்த கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கும்போது ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். கடைசியாக மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவான். ஆமேன். மனத்தாழ்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஸோ இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும் எல்லாருமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். கனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மரியாதை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னை யாருமே மதிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எந்த இடத்துக்கு போனாலும் என்னை தள்ளி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, உங்களை கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் அவரை கனம் பண்ணும்போது, ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ணும்போது அவர் உங்களை கனம் பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, மை துதிக்கிறோம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் என்று இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நீர் எங்களை கனமுள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு
ஒரு கேள்வி, ஏன் எனக்கு இந்த நிலைமை, எங்களுடைய குடும்பத்தில் நான் தள்ளப்பட்டு கிடக்கிறேனே, எங்களுடைய குடும்பத்தில் யாரும் என்னை அங்கீகரிக்கிறதில்லை, என்னுடைய குடும்பத்தில் யாரும் என்னை மதிக்கிறதில்லை என்று சொல்லி வேதனையோடு உடைய சமூகத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீர் அவர்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் நீர் எடுத்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் விரும்புகிறபடி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீங்கள் வாழுவீர்களானால் நிச்சயமாக ஒரு சேலஞ்சாக இதை எடுக்க முடியும். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். உங்களை கனம் பண்ணுகிறதுல கர்த்தர் மிகுந்த விருப்பமுடையவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை கனம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க, மனத்தாழ்மையாய் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் கனம் பண்ணுவார். காட் பிளஸ் யூ.